இப்படி நம்ம கஷ்டத்தை சொன்னால் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நம்மளுக்கு, ஒரு நல்ல கேரக்டராக கொடுப்பாரு, பண்ணுவோம். இதில் ஒரு சந்தானம் படணும் போது எனக்கு கொஞ்சம் இதில் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இது. இதில் நம்ம கொஞ்சம் முகம் தெரிஞ்சோன்னா அடுத்தடுத்து அப்படியே போகலான்ற ஒரு பட்சத்தில் தான் நான் பேச ஆரம்பித்தேன். சரி ஓகே அப்படின்னு ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறாருன்ட்டு. அதுக்கப்புறம் 4 மணி நேரம் என் கதையை சொல்ல சொல்ல எனக்கும் மேரேஜ் ஆகி டைவர்ஸ் ஆகிடுச்சு. நான் தனிப்பட்ட முறையில் தான் இருக்கேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னார். அப்படியே பழக ஆரம்பித்தோம் ஃப்ரெண்டாகவே. அதுக்கப்புறம் நான் உன்னை விரும்புகிறேன், எனக்கும் தோணை இல்லை உனக்கும் தோணை இல்லை, நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழலாம், நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் கொஞ்சம் நாள் ஆகும், எனக்கு கடன் பிரச்சனைலாம் இருக்குது, அதனால் அது முடிஞ்ச பேர் தான் இதுவாக கல்யாணம் பண்ண முடியும் வெளிப்படையா, இல்லைன்னா கடன்காரங்கெல்லாம் என்னை வந்து கல்யாணம் பண்ண முடியுது, உன்னால் பைசா கொடுக்க முடியலையா, இங்கே கடன் அங்கே கடன், அதை இது கொடுக்கணும், தங்கச்சி கல்யாணம் நான் தான் பண்ணேன், இவங்களுக்கு நான் தான் பண்ணேன், அப்புறம் எனக்கு குழந்தை 12 வருஷமா இல்லாமல் இருந்துச்சு, அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க இவ்வளோ கடன் வாங்கினேன் நான், அவருக்கு 12 வருஷமா குழந்தை இல்லை, அதுக்கப்புறம் இப்போ தான் 8 வயசு பொண்ணு இருக்குது, அவளும் வந்து சாப்பாடு ஆக்கி போட மாட்டா, கூட இருக்க மாட்டா, பணம்னு அலைவா, மனைவியை பற்றி மனைவியை குறை பற்றி சொல்றாரு. தப்பு தப்பாக சொல்வார்.